முக்கிய செய்தி. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 18 ஆகி தற்போது 8 கிலோமீட்டராக தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினத்தில் இருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதாக வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 18 ஆகி தற்போது 8 கிலோமீட்டராக தாழ்வு மண்டலத்தின் வேகம் குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்புமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அறிவிப்பினை பதிவு பண்ணலாம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கடுமையான மழைப்பொழிவு கடந்த ஒரு வாரத்தில் பதிவாகி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினமே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து அது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெறக்கூடும் என்ற அடிப்படையில் தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வுகளை, அதன் வேகத்தை தொடர்ச்சியாக கண்காணித்து வருகின்றார்கள். தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு புதிய தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். நாகை மாவட்டத்திலும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 8 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகருகின்றது. அதாவது அது நகர்ந்து வரக்கூடிய வேகம், கரையை நோக்கி வரக்கூடிய வேகம் குறைந்திருக்கின்றது. மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் ஆகி அதன் பிறகு தற்பொழுது 8 கிலோமீட்டராக அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகின்றது. சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகு அடுத்த 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால்
ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று நேற்று பிற்பகலே எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. மேலும் மீனவர்களும் இந்த குறிப்பிட்ட கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. அது நகர்ந்து வரக்கூடிய வேகம் மணிக்கு 30 கிலோமீட்டராக நேற்று வரை இருந்தது. தற்பொழுது அது மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்திருக்கின்றது. எனவே ஒரு சில வேளைகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரக்கூடிய வேகம் குறைந்தால் அதன் காரணமாக மழை பொழிவு அதிகமாக இருக்கும். தற்பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மழைப்பொழிவு அதிகம் இருப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதே நேரம் காற்று அச்சம் தேவையில்லை என்பதை வானிலை ஆய்வாளர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். காற்று அச்சம் இந்த மழையின் காரணமாக பெரிய அளவில் இருக்காது என்று. ஆனாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறுகின்றதா என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம் என்ற தகவலையும் நேற்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். கடற்பகுதிகளில் காற்றின் தீவிரம் அதிகம் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார்கள். நிலப்பகுதிகளுக்கு தற்பொழுது காற்றின் தீவிரம் பற்றி சொல்லவில்லை என்றாலும் தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும், ஆழ்கடலுக்கு சென்றிருக்கக்கூடிய மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை அறிவுறுத்தலையும் நேற்றைய தினமே வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். இன்று நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய உள்ள நிலையில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. மேலும் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய கடற்பகுதி மாவட்டங்கள் அனைத்திலுமே மழை தீவிரமாக இருக்கும் என்ற தகவலை தெரிவித்திருந்தார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய 1-2 நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மழையின் தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவு முதலே மழையை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே இன்று சென்னையில் மழைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இன்று காலை அது குறித்த அறிவிப்பினை வழங்க இருக்கின்றார்கள். சென்னைக்கு மழை வாய்ப்பு எந்த அளவு இருக்கின்றது என்று. தற்போது அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது. இன்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறப் போகின்றது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டராக மணிக்கு வேகம் 30 கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்து 8 கிலோமீட்டராக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக கரைப்பகுதிகளில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகம் இருக்குமா என்பது குறித்து வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் இன்று காலை வழங்குவார்கள். தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இது புயலாக மாறுமா என்பது தொடர்பாக இதுவரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வழங்கவில்லை. என்றாலும் தொடர்ந்து அது கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கண்காணித்து புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிப்போம். தற்போது அளவில் புயலாக மாறுவதற்கான பெரிய அளவில் சாத்தியக்கூறுகள் இல்லை என்ற தகவலை நேற்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருந்தார்கள். என்றாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுப்பெற்ற பிறகுதான் அது புயலாக மாறுமா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும். தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நாகப்பட்டினத்திலிருந்து 690 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 810 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கின்றது. இந்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அது தொடர்ந்து இலங்கை மற்றும் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் கடந்த 2 நாட்களாகவே இலங்கை முழுவதுமே திருகோணமலை, மன்னார் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கனமழை பொழிவு இருக்கின்றது. தமிழக கடலோர பகுதிகளை இது நெருங்கி வரக்கூடிய சூழலில் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையத்தினர் ஏற்கனவே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தற்பொழுது அதனுடைய நகர்வு வேகம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. காற்றின் நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதில் மேலும் தாமதம் ஏதும் ஏற்படுமா என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். இன்றைய நாளில் தற்போது வரை நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
வங்கக்கடலில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தற்பொழுது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கின்றது. மேலும் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து அதனுடைய நகர்வு வேகம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டராக குறைந்திருக்கின்றது. நேற்றைய தினம் மணிக்கு 30 கிலோமீட்டராக இருந்த அதனுடைய வேகம் 18ஆக குறைந்தது. தற்பொழுது மேலும் குறைந்து மணிக்கு 8 கிலோமீட்டராக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய வேகம் குறைந்திருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ள நிலையில் இதன் காரணமாக மழைப்பொழிவு அதிகரிக்க போகின்றது. ஏற்கனவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகர்வு திசையை பொறுத்தவரை இலங்கை மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி வரக்கூடும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப இலங்கையில் மழைப்பொழிவு கடந்த 2 நாட்களாக தீவிரமடைந்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு வாரமாகவே டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கின்றது. மேலும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு அதிகமாக இருந்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழகத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் எந்த பகுதிகளில் எல்லாம் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கணித்திருக்கின்றார்கள். அதன்படி சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலுமே மழைப்பொழிவிற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை ஒரு பறந்து விரிந்த பரப்பளவில் இருப்பதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் வானிலை ஆய்வாளர்கள், தனியார் வானிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அளவு ஒரு பரந்த பரப்பளவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வரக்கூடிய சூழலில் அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது. நகர்வு வேகம் குறைந்திருப்பதன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலிமை பெறுவதில் தாமதம் ஏதும் ஏற்படுமா என்பதை வானிலை ஆய்வு மையம் சார்பில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். அதே நேரம் வானிலை ரேடார்களை உற்று கவனிக்கும் பொழுது மழை மேகங்கள் தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் நிலப்பகுதியை நோக்கி இலங்கை மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி அந்த மழை மேகங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே மழைக்கான வாய்ப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. நேற்றையே சொல்லியிருந்தார்கள், இன்று முதல் தொடர்ந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்ற தகவலை சொல்லியிருந்தார்கள். எனவே அடுத்த 2-3 நாட்களில் தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் கனமழை பொழிவிற்கான சூழல் இருக்கின்றது. அதற்கு ஏற்ப இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலிமை பெற இருக்கின்றது. அதாவது வலுப்பெற்று அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரைப்பகுதியை நோக்கி வரும். இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும், புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை கண்காணித்து வருகின்றோம் என்ற தகவலை வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவேளை புயலாக மாறினால் அதனுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றாலும் தற்போது அளவில் வானிலை ஆய்வு மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் பல்வேறு துறைமுக நகரங்களிலும் தற்பொழுது அந்த துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நேற்றைய தினமே ஏற்றப்பட்டிருக்கின்றது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான உடனேயே புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை அறிவிப்புகள் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கி வாயிலாக வழங்கப்பட்டிருக்கின்றது. மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று நேற்று பிற்பகல் முதலே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மீனவ கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களிடம் ஆழ்கடலுக்கு சென்று தங்குகடல் மீன்பிடித்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் எல்லாம் 20 நாட்கள் வரை தங்குகடல் மீன்பிடித்தலில் ஈடுபடுவார்கள். அந்த மீனவர்களை எல்லாம் உடனடியாக கரைக்கு திரும்புவதற்காக மீன்வளத்துறையினுடைய அதிகாரிகள் சார்பில் அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு யாரெல்லாம் ஆழ்கடலில் மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று அவர்களுடைய படகுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு கரை திரும்புவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மீனவர்கள் அடுத்த 1-2 நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அரசு சார்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமும் இன்றி உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் பெரும்பாலான மீனவர்கள் கரை திரும்பி இருக்கின்றார்கள். மீன்வளத்துறை மூலமாக மீனவர்கள் கரை திரும்புவது குறித்து அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பொறுத்தவரை தற்பொழுது அதனுடைய நகர்வு வேகம் குறைந்திருக்கின்றது.
அண்மை செய்தி. கனமழை எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். கனமழை எதிரொலியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய நிலையில அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ள அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாகை மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு இருப்பதாகவும், அதனால நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று வானிலை ஆய்வு மையத்தால் ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாகவே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில இன்று அதிகாலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கியுள்ளது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், சேந்தமங்கலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, காரிக்கோட்டை, விளமல், வண்டாம்பாலை, கோட்டூர், விக்கிரமணன் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை முதல் லேசான மழை பெய்ய தொடங்கி தொடர் மிதமான மழை என்கிற அளவில் அது வலுவடைய தொடங்கியுள்ள நிலையில இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை எதிரொலியாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டுள்ளதால் திருவாரூர் ஆட்சியர் சாருஸ்ரீ இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பினை வெளியிட்டு வருகிறார்கள். இதன் அடிப்படையில் கனமழை காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று காலை முதலே தஞ்சை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதாவது வெளிச்சம் என்பதே இல்லாத நிலையில் இருந்தது. அதாவது சூரியனும் தெரியவில்லை, அதே மாதிரி இரவு நேரத்தில் நிலவும் தெரியவில்லை. அந்த அளவு வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது. அதாவது மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்துள்ளார் என்று